நன்மை கொள்வோர் இருக்கின்றார்கள். அதே நேரம் பல சங்கடங்களுக்கு ஆளாகிறவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் சாதாரணமாக நம்முடைய இந்த இயல்பு வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் இந்த ஆட்சியினூடாக எத்தனையோ அப்பாவிகள் துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தங்களுடைய சொந்த வீடுகளிலே வாழ முடியாமல், தங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாமல் வாழ்கின்றவர்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. செய்யாத குற்றங்களுக்காக எத்தனையோ பேர் சிறைச்சாலையிலே வருடக்கணக்கிலே சிறை அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக ஆட்சிகளிலே எங்களுக்கு ஏற்புடைய அல்லாத காரியங்களும் நடைபெறுகின்றன. எங்களுடைய பழைய ஏற்பாட்டு காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் பலராலே ஆளப்பட்டார்கள், பல மன்னர்களாலே ஆளப்பட்டார்கள். அந்த ஆளப்பட்ட காலங்களிலே நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் இந்த வேதத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. உலக பிரகாரமாக பல சுகபோகங்களை அனுபவித்த மன்னர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் செய்த பாவங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை கூட நாங்கள் வேதத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒருவரும் பாவம் அற்ற அல்லது நியாயமான ஆட்சி செய்தார்கள் என்று பார்த்தால் அதை மிகுந்த குறைவாகவே இருக்கின்றது. ஒரு சில மன்னர்கள் தான் நியாயமான ஆட்சியை செய்தார்கள், ஆண்டவருக்கு உகந்த ஆட்சியை செய்தார்கள் என்று நாங்கள் காண்கின்றோம். நாங்கள் அவர்களுடைய ஆட்சிகளை எடுத்து பார்த்தால் இறைவனுக்கு பொறுப்பான எத்தனையோ காரியங்கள் அவருடைய ஆட்சிகளிலே நடைபெற்றிருக்கின்றன. உதாரணமாக ஒரு அரசன் தான் எல்லாருக்கும் பெரியவராக இருக்க வேண்டும். ஆகவே மற்ற நாடுகளுக்கு எதிராக யுத்தம் செய்து அவர்களை சிறை பிடிக்கின்ற தன்மை, அவர்கள் வரி செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த சட்டம், சில இடங்களிலே விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் இருந்ததை நாங்கள் காண்கின்றோம். ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடுகள் இருந்ததை நாங்கள் காண்கின்றோம். படித்தவர் படிக்காதவர் என்ற வேறுபாடுகள் இருந்ததை நாங்கள் காண்கின்றோம். இவ்வாறு மாநில ஆட்சியிலே, மனிதர்களுடைய ஆட்சியிலே பலவிதமான வேறுபாடுகள், இறைவனுக்கு ஒவ்வாத காரியங்கள் இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்து அவர் எங்களுக்காக வாழ்ந்து எங்களுக்காக மரித்து மீண்டும் அவர் உயிர்த்தெழுந்து அவருடைய இரண்டாம் வருகையை அவர் நடாத்த இருக்கின்றார். ஆண்டவர் திரும்பவும் வருவார். அவருடைய இரண்டாம் வருகை ஒன்று இருக்கின்றது என்பதை நாங்கள் யாவரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இறைவனுடைய ஆட்சி ஒன்று மீண்டும் பெறப்போகின்றது. அந்த இறை ஆட்சியிலே ஆயிரக்கணக்கிலே நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அல்லது அந்த ஆட்சி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை, எவ்வாறு இருக்கும் என்பதை இன்றைய நாளிலே வாசித்து நாங்கள் வேத பகுதியிலே நாங்கள் கேட்டோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காண்கின்றோம், ஒவ்வொரு சபைகளும் அல்லது ஆண்டவருடைய மக்களும் மந்தைகளாக, அதாவது வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளுமாக அணிக்கப்படுகின்றன. எங்களுடைய சபைகளை எடுத்து பார்த்தாலும் வெள்ளாடுகள் இருக்கின்றன, செம்மறியாடுகளும் இருக்கின்றன. எங்களுக்கு தெரியும் ஆண்டவருடைய வருகை எப்போது நிகழும் அல்லது எப்போது இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நாங்கள் ஆண்டவருடைய வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய ஆட்சியை நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொல்லி. ஆகவே அந்த சராசரங்களையும் ஆளுகின்ற அந்த ஆண்டவர் நம்முடைய குமாரனை மீண்டும் இந்த உலகத்துக்கு அனுப்புவார். அந்த ஆட்சியிலே நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே எடுத்து வைக்கின்றார். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய சமுதாயத்திலே ஏழைகள் இருக்கின்றார்கள், மனதாரர்கள் இருக்கின்றார்கள், படித்தவர்கள் இருக்கின்றார்கள், படியாதவர்கள் இருக்கின்றார்கள், நோயுள்ளவர்கள் வாழ்கின்றார்கள், கஷ்டத்திலே வாழ்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், படிக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்கள், படிக்காத பிள்ளைகள் இருக்கின்றார்கள், உதவியற்கு அனாதைகளாக வாழ்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். எல்லாரையும் நாங்கள் காண்கின்றோம். ஆனால்
நாங்கள் இவர்களை கண்ணோக்கி பார்க்கின்றோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய சபைகளிலே நாங்கள் கிறிஸ்தவர்களாக, நாம் மற்ற சமயத்தவரை சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களாக நாங்கள் எவ்வாறான காரியங்களை செய்கின்றோம் என்று சொல்லி பார்க்க வேண்டும். நாங்கள் பொதுவாக புதியவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு புதியவரையை நடத்துவார்கள். நாங்கள் புதியவரை செல்வோம் என்பதை பாடல்களை பாடுகின்ற போது பாடுவோம் சொன்னால் மிகவும் அட்டகாசமாக எல்லாரும் கரங்களை கட்டி பெரிய உடல் சத்தமாக பாடுகிறார். என்ன ஒரு பாடல் இருக்கின்றது, இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறகாயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறகாயம் மாற்ற வேண்டும். எல்லாரும் பாடுவோம், மிகவும் அட்டகாசமாக கரங்களை கட்டி பாடுவோம். நானே சேர்ந்து சொல்றேன், எத்தனை பேர் வார்த்தைகள் மற்றவர்களை காயங்களா இந்த ஜோதிக்குள்ள கஷ்டப்படாமல் இருப்பாங்க. நாங்க பெரிய பாடுறோம் என்ன, ஆனால் சில பேர் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஜோதிக்குள்ள வெளியில போனா சரி, வழிபாடு முடிஞ்சு போனா சரி, எங்களுடைய வாயிலிருந்த வார்த்தைகள் அந்த காயத்தை பெருமிக்கிறதாக இருக்க முடியல, அந்த காயத்தை ஆற்றுவதாக பெரும்பாலும் இருக்கிறது. ஆண்டவர் இங்க என்ன சொல்ற, நான் பசியா இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், நான் கஷ்டங்களுக்குள்ளே இருந்தேன், நீங்கள் என்னை காணவில்லை, என்னை பார்க்கவில்லை. சில வேளையில் அகதிகளுக்கு உடுப்பு சேர்க்கிறது சொல்லி வருவாங்க. வந்த நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்கெண்டால நாங்கள் போடாமல் பழசாக வச்சிருக்க கூட தூக்கி போடுவோம். நாங்கள் ஒரு நேரம் நாங்கள் சிந்தித்து பார்க்கணும், நாங்கள் கொடுக்குறதே சிந்தித்து பார்க்கணும். நான் பாவிக்கு ஏதாவது என்று சொல்லி போட்டு மற்றவர்கள் எப்படி பாவிக்கிறோம், நாங்கள் அப்படி சிந்திக்கிறது குறைவு, மிக குறைவு. நாங்கள் தேவையற்றது என்று சொல்லி வைக்கிறது தான் மற்றவர்களுக்கு தேவையாக இருக்கும் என்று சொல்லி கருதுகிறோம். ஆனால் நீங்க ஆண்டவர் என்ன சொல்ற, அப்படி இல்லை, நீங்க எல்லாரையும் நீங்க பார்க்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் அடியூட்டாக இருக்கின்றது அன்பு. ஆண்டவர் சொல்ற எல்லா கட்டளைகளிலும் பிரதான கட்டளை, உன்னை போல உன் அயலனை நீ நேசிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி நாங்கள் நேசித்தால், மற்றவர்களை நாங்கள் அன்பு கூர்ந்தால், அங்கே ஏழை என்று சொல்லி நாங்கள் பார்க்க மாட்டோம். ஏன் எங்களுடைய அன்பு அந்த ஏழைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களை தூண்டும். மற்றவர்களுக்கு நல்ல ஆணையை நாங்கள் கொடுத்து அவர்களை எங்களை போல பார்க்க வேண்டும் என்று சொல்லி எங்களை தூண்டும். மற்றவர்களும் எங்களை போல படித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரையும் படிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை தூண்டும். இவ்வாறாக அன்பு அநேக காரியங்களை எங்களுக்குள்ளே செய்ய தூண்டும். எங்களுக்கு தெரியும் ஆண்டவருடைய வருகை அல்லது ஆண்டவருடைய ஆட்சி எப்போது வரும் என்று சொல்லி தெரியாது. ஆனால் வேதத்திலே ஆண்டவருடைய வருகையை பற்றி சில உபமானங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. மின்னலை போல ஆண்டவருடைய வருகை இருக்கும், அல்லது கழுகுகள் கூடுவது போல ஆண்டவருடைய வருகை இருக்கும், அல்லது திருடன் வருவது போல ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லி, அல்லது காந்தத்தை போல ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே பல உபமானங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. நாங்கள் இந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது அநேக காரியங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாயத்தமாக இருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அநேக அறிகுறிகள் தென்படுகின்றன ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லி. நாங்கள் சிலவரை நினைக்கலாம், ஆண்டவர் காலமாக வர வழியால் நாங்கள் உலகம் போன போக்கை நாங்கள் வாழ்ந்துட்டு ஆண்டவர் எனக்குள்ளே நாங்கள் எங்களை வாங்கி கொள்வோம் சொல்லி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இன்றைக்கு வைக்கிறவரா ஆண்டவர் வரலாம், இந்த நிமிஷம் நாங்கள் இந்த காலையில் கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வருகை இருக்கும். நாங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் சோதித்து பார்ப்போம். நாங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் வந்தால் நாங்கள் செம்மறியாடுகளா அல்லது வெள்ளாடுகளா? நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டியது எங்களுடைய கிறிஸ்தவராக ஒவ்வொருடைய கடமையுமாக இருக்கின்றது. எங்களுக்கு கள்ளன் சொல்லி போடுவாங்க இல்லை, எந்த நிமிஷத்துல கள்ளன் தருவான், எந்த நேரத்தில் திருடுவார் என்பது எங்களுக்கு தெரியாது. நேற்றைய நாளிலேயே ஒரு சம்பவம் நடந்தது.
கொழும்பிலே இருந்து வருகின்ற பொழுது பக்கத்திலே இருந்து ஒரு நல்ல நண்பர் தாய்க்கு கொண்டு வந்து அவருக்கு நாங்கள் பத்திரிகை வாசிப்பது போல உண்மையாக நடந்த சம்பவம். அவருக்கு சூடா வாங்கி கொடுத்திருக்கிற சூடாவை வாங்கி குடித்தவர் வாங்கி விட்டார். அவர் மயங்கி இருக்கிறார் என்பதும் ஒருவருக்கு தெரியாது. காத்தாங்குடியிலே பஸ் நிறுத்திய பொழுதுதான் ஒருவர் இப்படி ஒரு மாதிரியாக இருக்கின்றார்கள் சொல்லி அவரை தூக்கி எடுத்து பார்த்திருக்கின்றார்கள். சிறிதளவு கூட அவருக்கு உணர்வு இல்லை. அவரை கொண்டு வந்து நவாங்குடி வைத்தியசாலையை சேர்த்திருந்தார்கள். அவருடைய பொருட்கள் யாவும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு திருடன் எந்த நிறுவனத்தை திருடுவான் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே பிழையான வழியில் நடந்திருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் திருடனை போல வருவார் இடத்துக்கு நல்லவர்களை நீதிமான்களை தன்னுடைய பக்கமாக சேர்த்துக் கொள்வதற்கு. நாங்கள் மின்னல் அடிக்கிற நேரத்தை நாங்கள் கணக்கிடுவோம். மின்னல் அடிப்பதை போன்று ஆண்டவர் வருகின்ற வெறும் இருக்கும். ஆகவே அந்த இடத்திலே நாங்கள் சேர்த்துக் கொள்ளப்படத்தக்கதாக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். வேதத்திலே பல இடங்களிலே அன்புக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கொள்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றிலும் தெரியாது அன்புதான் என்று சொல்லி. ஆகவே நாங்கள் அந்த அன்புக்குள்ளே நாங்கள் ஊற்றெடுத்து பாய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படி ஊற்றெடுத்து பாய்கின்ற பொழுது நாங்கள் மற்றவர்களுக்கு உதவுவர்களாக நாங்கள் இருப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2, 4 வசனங்களை நாங்கள் பார்த்தால் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொருளை தந்திருக்கின்றார். உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே உலகத்திலே உள்ள மக்கள் யாவரையும் ஆண்டவர் எங்களிடம் தந்திருக்கின்றார். நாங்கள் அவர்களை கொள்ள வேண்டும். சபையிலே மூப்பர்கள் இருக்கின்றார்கள், உக்கிரானக்காரர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கின்றது. கடவுளின் மந்தையை மேய்த்துதான் பொறுப்பு. அந்த மந்தையை சரியான முறையிலே மேய்க்க வேண்டும் என்று சொல்லி பேரு தன்னுடைய நிருபத்திலே கூறுகின்றார். அங்கே மேலும் கூறப்படுகின்றது, கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கு ஏற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாக இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அதி உயர் மாற்றியுள்ள முடியை பெற்றுக் கொள்வீர்கள். ஆகவே நாங்கள் இடத்தை இங்கே காண்கின்றோம். நாங்கள் பெண்கள் மந்தைகளை நாங்கள் சரியாக வழிநடத்தினால் ஆண்டவர் எங்களுக்கு தன்னுடைய ஆட்சியிலே ஒரு நல்ல இடத்தை தருவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நல்ல இடத்தை பெறுவதற்கு யாரும் விருப்பமில்லை, எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். நான் ஒரு வழிபாட்டுக்கு சென்றிருந்த பொழுது அந்த வழிபாட்டை நடத்திய ஒருவர் கூறிய கதை இதை மிகவும் தொட்ட ஒரு கதை. நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சிலவர்கள் உங்களுக்கும் அநேகருக்கு இந்த கதை தெரிந்திருக்கலாம். ஒரு நகரத்திலே ஒரு பிச்சைக்காரர் வீடு வீடாக பிச்சை எடுத்துக் கொண்டார். ஒரு பெரிய பணக்காரருடைய வீடு. அந்த வீட்டில் கேட்டிலே பெரிய கூண்டு இருந்தது, பங்கி கொண்டிருந்தார். அந்த வீட்டுக்கு முன்னால் இருந்து இந்த பிச்சைக்காரர் கற்றுக்கிறார். நம்ம ஐயா பிச்சை போடுங்க சொல்லி கற்று உடனே நிறைய நேரம் கத்தியதுக்கு பிறகு பார்த்தா ஒருத்தர் வந்து ஐயா பிச்சை போடுங்க வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சிறிய பார்சல். அந்த பார்சலிலே அவர்கள் சாப்பிட்டு மீதியாக இருந்த உணவு இருந்தது. அந்த உணவை அந்த பிச்சைக்கார கையிலே கொடுத்தார். அந்த பிச்சைக்கார ஒன்று பேசினா அந்த பார்சலை வாங்க ஓடினாங்க. அப்போ இதற்கு யோசனை, பார்சலை வாங்கினா ஓடுறான், அடுத்த வீடு மற்ற வீடுகளுக்கு ஓடும். இதற்கு சரியான ஒரு யோசனை. அப்போ இதை எப்படி இருந்தாலும் நான் அறிய வேண்டும் சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கார். திரும்பவும் ஒரு நாள் அதே பிச்சைக்காரர் அந்த வழியாக வந்து பிச்சை எடுக்கிறார். பிச்சையை கொடுக்கும் போது கேட்க, அன்றைக்கு நீ இந்த வீட்டில் வந்து பிச்சை எடுக்கிறார், நான் வந்து ஒரு சாப்பாடு கொண்டாங்க, நீ ஒன்று பேசாத ஓடினா இருக்குன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னான், ஐயா நான் என்னால் நடந்து வந்து பிச்சை கேட்டேன், நடக்க இயலாத ஒரு எதிரை பார்க்க மோசமானவரால் அந்த சந்தியில் இருக்கிறார்.
அவருக்கு நேற்று வந்து சாப்பாடு இல்லை, நான் இந்த சாப்பாடை கொண்டு அவருக்கு கொடுக்கறதுக்காக நான் போனேன். அதை கொடுத்துட்டு அதுக்கு அவர் சாப்பிட்டதுக்கு கூட தான் நான் ஏன் போனேன்னு சொல்லி என்ன மிகவும் தொட்டு இந்த காரியம் நாங்கள் எந்த இடத்துலையுமே நாங்கள் அப்படி செய்யலாமோ எனக்கு பார்ப்போம். அப்படி ஒரு காரியம் நடக்குமான்னு சொல்லி ஒரு பிச்சைக்காரன் தனக்கே வழியிலன்னு சொல்லி இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் இன்னொருத்தருக்காக இறங்குறான். ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதமாக வைத்திருக்கின்றார். யாரும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம், எங்களை பூசிக்கலன்னு சொல்லி சொல்லலாமா? நல்ல உணவு கொடுக்கிறோம், நல்ல உணவு சாப்பிடுகிறோம். ஆனால் எத்தனை பேர் இந்த நாட்டில் உணவு இல்லாமல் உடை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இந்த மழையின் காரணமாக இருக்கிறது இடம் இல்லாமல் அங்கலாய்க்கிறாங்க. நாங்கள் யோசிச்சு பார்க்கிறோம், நாங்கள் இதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எங்களுக்கு எல்லாரும் சொல்லி எங்கள்கிட்ட பணம் இல்லை, எங்கள்கிட்ட உடை இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்லிடுறாரு. எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல வசதியை தந்திருக்கிறார். ஆண்டவர் மேலிருந்து பரவல் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் நல்ல காரியங்களை செய்கிறோம், அல்லாட்டி தீமையான காரியங்களை செய்கிறோமான்னு சொல்லி அவர் இந்த இடத்துல வந்து நின்று எங்களை பேர் சொல்லி ஒன்றும் செய்யல இடப்போம், அல்லாட்டி இந்த நல்ல காரியங்கள் சேர்ந்தவான்னு சொல்லி இந்த இடத்துல சொன்னாங்க. நாங்கள் இவ்வளவு உயிரோட வந்து நாங்கள் பார்க்கணும் இல்லை. நாங்கள் எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கு. நான் இன்றைக்கு ஆண்டவர் இடப்பக்கம் எடுக்கக்கூட மாட்டேன்னு சொல்லி சொன்னார். எனக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கு. நான் செய்யலையா? அப்போ ஆண்டவர் நீங்க இந்த காரியங்கள் எனக்கு செய்யல இருக்கிற நான் உணர்ந்துக்கலாம் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் தான் நீங்கள் இருக்கிறது உணர்த்தப்படும். ஆனால் ஆண்டவருக்காக நாங்கள் ஆண்டவரை வருகை எதிர்பார்த்திருக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எல்லாத்தையும் யோசித்து பாருங்க. இது இந்த ஆட்சி என்றது திடீரென்று வருகிறதல்ல, இது கடவுளாலே நியமிக்கப்பட்ட ஆட்சி. ஆண்டவருடைய இரண்டாம் முறை என்று சொல்லி நிச்சயமாக நிச்சயிக்கப்பட்ட ஆட்சி. இந்த ஆட்சி மனுஷின் ஆட்சி இல்லை, அதாவது சாத்தானுடைய ஆட்சி இல்லை, ஆண்டவருடைய ஆட்சி. ஆகவே இந்த ஆட்சியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே எடுத்துக் கொள்ளப்படுகின்ற வண்ணமாக அல்லது ஆண்டவருடைய நாங்கள் பரலோகத்தின் மகிமையை ருசி பார்க்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் ஒருவரை யோசித்து பார்க்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செம்மறியாடுகளா அல்லது தொழிலாடுகளா? நாங்கள் செம்மறியாடுகளா தொழிலாடுகளா? ஒவ்வொருவரும் சிந்திப்போம், சிந்தித்து செயல்படுவோம். ஆண்டவர் எங்களோடு கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.